வெல்கம் டு அந்த சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியான கருப்பு உளுந்து வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். வாங்க ரொம்ப லேட் பண்ணாமல் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி நல்லா அலசி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து வேறு எந்த ஒரு பாத்திரத்துலையும் ஆட் பண்ணிட்டுலாம் மறுபடியும் எதுவுமே பண்ணலை. டேரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதுக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்துனா அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி அது கூட நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் எதுக்குன்னா உளுந்து ஜவ்வரிசி எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக. இது நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தில் கொஞ்சம் வாய்வு இருக்கிறனால அது கொஞ்சம் பிரித்து விடும், அதுக்காக தான். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். இது ஒரு 2-3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய உளுந்து ஜவ்வரிசி சூப்பராக வெந்துடும். பூண்டெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மசிச்சே போயிடும். இப்போ வந்து நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 150 ml அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி இதை அதுக்குள்ளே ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம வடிகட்டின வெல்லத்தையும் இது கூட ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கிண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பால் ஆட் பண்ணணும். காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் இது வந்து ஒரு 150 ml ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதில் நெய் ஊற்றி முந்திரி கிறிஸ்மஸ் பழம் போட்டு கூட நீங்கள் தாளித்து ஊற்றலாம். இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வயல சுவை நாட்டியமாடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.